வளமுடன். இன்றைய நாள் 15/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:03. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 7:01 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை. மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:02 வரை. சித்த யோகம் பின்பு காலை 11:55 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:55 வரை. விஷாகம் பின்பு ஹனுஷம். மேஷராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குழந்தைகளின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். பணியில் வருமானம் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். நெருக்கடிகள் நீங்கும். செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி வருமானம் அதிகமாகும். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். ஆதரவாக செயல்படுவார்கள். கௌரவங்கள் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். மனதில் குழப்பமான நிலை நீங்கும். யோசித்து செயல்படவும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை ஆதரவான நாள். ரோகிணி மனக்கசப்புகள் நீங்கும். மிருகசிரிஷம் யோசித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். தேகநலனில் அக்கறை தேவை. எதிலும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கூடும். சிந்தனைகள் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரிஷம் நெருக்கம் உண்டாகும். திருவாதிரை தேகநலன் சீராகும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். யோசித்து செயல்படுவது நல்லது. தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் லாபமான நிலை உண்டாகும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் ஆதரவான நாள். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மேலதிகாரிகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். லாபமான நிலை உண்டாகும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் கடமைகள் அதிகமாகும். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களை, பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆதரவான நிலை ஏற்படும். பண பரிவர்த்தனைகளின் மூலம் முன்னேற்றங்கள் கூடும். மேன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். மற்ற ஊழியர்களினால் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான நிலை உருவாகும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நிதானம் தேவை. சுவாதி பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. விசாகம் வளமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படவும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுபவங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கூடும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. குழப்பங்கள் வந்து நீங்கும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நிதானம் தேவை. கனுஷம் அலைச்சல்கள் கூடும். கேட்டை பேச்சுக்களை குறைக்கவும். தனுசு ராசி நேயர்களே,
தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் லாபமான நிலை உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். பூராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்திராடம் கடமைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, குழப்பங்கள் நீங்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுபவங்கள் கூடும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். திருவோணம் அனுபவங்கள் அதிகமாகும். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி பலமான நாள். மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களை ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். யோசித்து செயல்படவும். பணியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி யோசித்து செயல்படவும். ரேவதி மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.